ஹலோ நண்பாஸ், ஹலோ நண்பீஸ், வெல்கம் டு another எபிசோட். ஆல்சோ மோமிஸ் ஐபிஎல் வேறு முடிய போகுது. இதுக்கப்புறம் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது, ஐபிஎல் ஃபைனல் ரிவ்யூ. ஸோ இப்போ சோகமாக இருக்கிற அண்ணாமலை ஐபிஎல் ஃபைனல் ரிவ்யூ அப்புறம் ஆட்டம் போடுவான் பாருங்க. only two possibilities, ஆட்டம் இல்லை ஓட்டம். சென்னை விட்டு கிளம்பிடலான் இருக்கேன். தோத்துட்டானுங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைடா. நாளைக்கு வந்து ஏற்கனவே ஸ்கிரிப்டெல்லாம் முடிவாயிடுச்சு, கவலைப்படாதீங்க. ஸோ ஆன் ஒன் ஹேண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்சிபி இருக்காங்க. ஸோ எத்தனை வருஷம் கழிச்சு 10 இயர்ஸ் கழிச்சு ஃபைனல் சரிங்களா? 69 இயர்ஸ் கழிச்சு ஃபைனல் வராங்க. அண்ட் அந்த சைடு வந்து ஐயர் லெட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து வந்திருக்கானுங்க. அவனுக்கு வந்து 12 இயர்ஸ் கழிச்சு நினைக்கிறேன், 2014 வந்தானுங்க. ஸோ 11 இயர்ஸ் கழிச்சு வரானுங்க. அண்டு ஃபார் சேஞ்ச் ஒரு நியூ வின்னர் வர போகிறானுங்க ஐபிஎல்ல. ஸோ அதை நினச்சா கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. நாளைக்கு ஏதோ ஒரு டீமுக்கு வந்து அது பஞ்சாப் டைட்டில் இவ்வளோ நேரம் யாருமே கண்டுக்கல பெருசாக. பஞ்சாபுக்கு டைட்டில் இல்லைன்ட்டு ஆர்சிபியை தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. டெல்லிக்கும் கண்டுக்கவே மாட்டானுங்க. ஸோ நம்ம குயிக்காக நேற்று மேட்ச் பற்றி ஒரு 2 minutes பேசுவோமா? ஸோ ஆப்வியஸ்லி நேற்று வந்து மழைலாம் பெஞ்சு மேட்ச் டிலே ஆகி மும்பை வந்து எனக்கு என்ன மும்பை கிட்ட நேற்று அவனுக்கு ஏதோ ஒரு ஆர்கன்ஸோட ஆடின மாதிரியே இருந்துச்சு. லைக் என்னடா இவனுங்க அடிச்சிருவானுங்க, நம்ம மும்பை நாங்கள் பெரிய போல். ஸோ அந்த மாதிரி ஆடின மாதிரி தான் இருந்துச்சு மேட்ச்சு. அண்ட் அதுக்கேற்றபடி ஐயர் வாடின இன்னிங்ஸ் வந்து ப்ரோ வாட் அன் இன்னிங்ஸ் மேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நாக்ஸ் ஐ திங்க் இன் ஐபிஎல். லைக் அந்த ப்ரெஷரில் மும்பை மாதிரி ஒரு டீம் அகேன்ஸ்டில் ஆடுறது வந்து கொய்யால மைண்ட் ப்ளோயிங் நாக் ப்ரோ. என்ன நினச்சிங்க? மும்பை சேர்ந்தவர் மும்பை அடிக்கிறது அசால்ட்டா 6 தூக்குறான்டா, எல்லாமே 6. அதுவும் க்ளீன் ஷாட்ஸ் எல்லாமே அந்த பாட்டம் மிடில் ஆஃப் த பேட்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் லைக் அவனுக்கு தெரியல இப்போ ஒரு வீக்னஸ் இருக்கிற மாதிரி. மேபி அவனுக்கு ஷார்ட் பால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட ஒரு வீக்னஸ் இருக்கலாம். பட் அதெல்லாம் ஆள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், ரொம்ப கம்போஸ்டாக மேட்சை முடிச்சு கொடுத்தான். நேற்று வந்து ஒரு கடைசி வரைக்கும் ஒரு பியூர் கேப்டன்ஸ் வாங்க. ஏன்னா நம்ம இதே வந்து இன்னொரு மேட்ச் பேசியிருந்தோம், சிஎஸ்கே மேட்ச்சில் வந்து இந்த மாதிரி தான் ஜெயிச்சு கொடுத்தான் கடைசி வரைக்கும் நின்று. அண்ட் அதே பத்திரானா யாருக்கார வந்து அப்படி ஸ்லைஸ் பண்ணான். அடுத்த பால் யாக்கர் போட்டான். சூப்பரான ஸ்லைஸ். அது வந்து எப்படி அந்த கேப் இருந்துச்சுனே தெரியல, அந்த ஸ்டம்புக்கு பாலுக்கு கேப் எவ பார்த்தானே தெரியல. அதே ஷாட் நேத்து வந்து பும்ராவெல்லாம் வச்சு அப்படி அடிச்சதெல்லாம் அதுக்கு முந்தின ஒரு போல்ட் பாலையும் அடிச்சான், அதுக்கு அடுத்த பால் ஒரு பும்ரா பாலையும் அடிச்சான். ரொம்ப கிளீனான ஷாட் அது, செம்ம ஷாட். அண்ட் பும்ரா பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் சொல்லுவோம், இங்கிலீஷ் வந்து நேற்று பும்ரா உரிச்சு கொடுத்துட்டாரு. அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டா இருந்துச்சு. 20 ரன் பும்ரா ஓவர் எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆக்சுவலா பாண்டிங் தான் அப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? பும்ரா டசன் ரெஸ்பாண்ட் வெல் டு த த்ரெட்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே அவர் டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பிளே த பால் நாட் த பவுலர்னு எனக்கு தெரியல ப்ரோ. ஐயர் வந்து அஹமதாபாத்ல ஐ திங்க் ஏர்லியர் திஸ் இயரும் செம்மையாக ஆடி இருந்தான் ஒரு இன்னிங்ஸ் ஜிடி அகேன்ஸ்ட் தான். ஸோ நேற்றும் ஆடின அப்புறம் லைக் ஹார்திக் பாண்டியா நிறைய தப்பு பண்ண ஆக்சுவலி இந்த கேப்டன்சியில். அண்ட் ஐ திங்க் கேப்டன்சி வாஸ் மேஜர் டிஃபரன்ஸ் நேற்று வந்து 2 டீமுக்குமே. லைக் ஐயர் பண்ண எல்லா மூவுமே நேற்று ஒர்க் ஆச்சு. ஸ்டாய்னஸ் எடுத்துகிட்டு வந்தான், ரோஹித் விக்கெட் எடுத்தான். அண்ட் ஒமர் ஜாயும் கடைசி ஒரு ஓவர் போட்டான், அதுவும் கரெக்டாக ஒழிஞ்சுச்சு. அண்ட் செஹல் என்னதான் ரன் போனாலும் விக்கெட் எடுத்துட்டான் கடைசியில், ஸ்கையோட விக்கெட் எடுத்துட்டான், கடைசி ஓவர் எடுத்தான். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஸ்கை விக்கெட் வந்ததுனால ஒரு 10-15 ரன்ஸ் ஆச்சும் சேவ் ஆயிருக்கும். பாண்டியாவுக்கு நேற்று சுத்தமாக படலை வேற பேட்டில். ஸோ அண்ட் ப்ளஸ் பாண்டியா அவனும் போலிங் போடல, சாண்ட்னரும் முடிக்கல. அண்ட் ஓவரால் வெரி மிட் கேப்டன்சி தான் பாண்டியா கிட்ட இருந்து. போன தடவை பார்த்தோம்னா ஜிடி கைத்தாப்புல ரோஹித் சர்மாவுக்கு எஸ்பெஷலி நம்ம பேசியிருந்தோம் கேட்ச் விட்டதுனாலதான். இந்த தடவையும் ஸ்டார்டிங்லேயே ஒன்று விட்டானுங்க, ஓடி போய் ரிவர்ஸ்ல பிடிக்கணும், கஷ்டமான கேட்ச் தான் அதை விட்டானுங்க. பட் ஆனால் சொன்ன மாதிரியே 3rd ஓவரே ஸ்டாய்னிஸ்க்கு ஓவரை கொடுத்து ஸ்லோ பால் அங்க ரோஹித் சர்மாவை கழட்டி விட்டதுக்கு அப்புறம் திலக் வர்மாவை மேல புஷ் பண்ணானுங்க. அவனும் நல்லா தான் ஆடினான். 10 runs per ஓவர்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தானுங்க. அரௌண்ட் 14 overs வரைக்கும் பக்காவா போனுச்சு. பட் பேக் டு பேக் சூர்யகுமார் யாதவும் செட்டில் ஆன திலக் வர்மா 2 பேருமே அவுட் ஆனதுக்கு அப்புறம் லைட்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா ஈஸியா அவங்க அதே மாதிரி ஒரு 230 runs அடிச்சிருப்பாங்க. நமந்தீர் மட்டும் நல்லா ஆடுறான், ஆக்சுவலி கீழே வந்து நல்லா ஆடுறான். பட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்பாட் ஆச்சு வேஸ்ட் ஆயிடுச்சு நேற்று. அண்ட் ரீஸ் டாப்லின்னு ஒருத்தன் எடுத்துட்டாங்க. அவன் என்ன பவுலரா, அவன் இது வரைக்கும் ஒழுங்கா போனா பார்த்தே இல்லை வாழ்க்கையில். அதான் அகைன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி 3 bowlers இருந்தாங்க. எப்படியும் அஸ்வினியா அவனை உள்ள இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வர போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் they do have 3 seamers. ஹார்திக் பாண்டியாவை சேர்த்தா 4th seamer-ஆ இருக்கும். அண்ட் அகைன் கிளீசனுக்கு போன மாதிரியே இந்த தடவை கிளீசனுக்கு இன்ஜுரினாலே என்னன்னு தெரியல டாப்லேயே கொண்டு வந்தாங்க.
and he didn't perform well. அண்ட் நேற்று மேட்ச் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் ஆகுதுன்னா அம்பானியோட மூஞ்சியை காமிச்சிட்டே இருந்தாங்க நீதா அம்பானியோட மூவி ஒவ்வொரு ஷாட்டுக்கும். என்ன சொல்றீங்க, காசு வச்சு இந்த மேட்ச் ஜெயிக்க முடியாது என்ன சொல்றீங்க, மந்திரம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க பாத்தியா மிட்வேல. ஆமா நான் கூட அதை பழிச்சிரு போதுன்னு நினைச்சேன். பட் ஐயர் அது ரொம்ப காமா ஆடி அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. அண்ட் பிளஸ் அக்ரஷனும் காட்டல மேட்ச் பண்ணி அதுதான்டா சொல்லலாம்னு அந்த மேட்ச் முடிஞ்சிட்டு ஒரு டெட் இட்ஸ் நாட் எட் ஓவர் அந்த மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தான் போல we just lost the battle not the war ன்னு. அதனால வார் முடியாத வரைக்கும் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம லிட்டரலி இந்த பஞ்சாபரி டீம்ல திடீர்னு சீரியஸான டீம் ஆனதான் கொஞ்சம் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. இந்த மேட்சுக்கு அப்புறமே இவன் கிட்ட செம டென்ஷனா இருந்தான். மேட்ச் முடிச்சு கை கொடுத்துருந்தானுங்க. பிரசாந்த் சிங் கிட்ட வந்து சொல்லிட்டான் என் மூஞ்சிலே முழிக்காத ஓடி அப்படின்ட்டு. ஒரு குரூஷியலான லேசி ரன் அவுட் தான். ஆமாமா ரொம்ப கொழுப்பு கூதியா ஓடிட்டு இருந்தான். ஏதோ அந்த பால் அடிக்காம விட்டதுனால டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி ஸ்டார்ட் பண்ணி மிட்வேல ஸ்லோவா அதுக்கப்புறமா பால் இங்கதான் இருக்கு மாதிரி இருந்துச்சு. ஏதோ பிஜிஎம்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி போடுறா பிஜிஎம் பார்த்தா ரன் அவுட் ஆயிட்டா. அதுக்கடுத்து கீழே ஸ்டாய்னிஸ் இருக்கான். ஸ்டாய்னிஸ் கொஞ்சம் ஏர்லியாவே வந்துட்டா ஒரு பிரச்சனை. இஸ் அன் ஆடிட்டர் பட் லேட்டா வந்தா தேவையில்ல. அதுக்கப்புறம் ஆளும் இல்ல இக்கட்டான இதுலதான் இருந்தானுங்க. ஏன்னா அது அப்பயுமே ஐயர் மட்டும் 10 runs per over இருந்துச்சு. ஒரு பும்ரா ஒரு நல்லா விழுந்து இருந்துச்சுன்னா மேட்ச் அங்கேயே மாறி இருந்துச்சு மொத்தமா. ஸோ வெல் பிளேட் பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் ஒரே ஒரு ஃபைனலான ஒரு அந்த மேட்ச்ல ஒரு வன்மோனா பத்ரிநாத் மேலதான் வந்து ஒருத்தவங்க நைட்டு 1:30 மணிக்கு வந்து எஸ் கத்திங்கனே இருக்கான். வந்து ஒரு கமெண்ட்ரி இல்லை, ஒரு அனாலிசிஸ் இல்லை, ஒரு புண்டையும் இல்லை. வந்து எஸ் ஆடியோ மியூட் பண்ணிச்சு வீடியோ மியூட் பண்ணிட்டு பார்த்தா யாரோ செக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த மேட்ச் வந்து ஆப்வியஸ்லி ஃபைனல்ஸ். 2 பெரிய டீம்ஸ் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆர்சிபி ஃபேனா பஞ்சாப் வந்தது எப்படி இருக்கு? யார் வந்தா பெட்டர்னு தோணுச்சு? பஞ்சாப் வந்தாலே பெட்டர் தான் இருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் ஆப்போனன்ட் பட் சொல்ற மாதிரி 2 பேருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குங்கிறதுனால மேட்ச் உண்மையிலே விறுவிறுன்னு போகும். ஐ மீன் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. நாங்கள் ஆல்ரெடி ஜெயிச்சதுனால எங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அட்லீஸ்ட். பட் ஆனா அதை நினைச்சிட்டு கோட்டை விட்டுற வேணாம் தான் சொல்லுவேன். ஐ திங்க் ஆர்சிபிக்கு வந்து மோர் பேலன்ஸ் டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டிங் அண்ட் பவுலிங் எடுத்து பார்த்தோம்னா லைக் இட்ஸ் ஓகே. பட் பஞ்சாப் பேட்டிங் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்குது. பட் அட் த சேம் டைம் தேர் பவுலிங் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஐ திங்க் நாளைக்கு டாஸும் ஒரு பெரிய மேட்டராக இருக்கணும். போத் டீம்ஸ் தே ப்ரிஃபர் டு சேஸ் தான். ஸோ அது ரெயினை பொறுத்தவரை இருக்கும்னு நினைக்கிறேன். மழை இதே மாதிரி பெஞ்சிச்சு. சர்ப்ரைசிங்லி நான் வந்து 15 ஓவர் ஆக்கிடுவானுங்களோ நினைச்சேன் இந்த இதை. இவனுங்க லூசு குதிங்க வந்துட்டு முன்னாடியே எல்லா மேட்ச் 2 மேட்சா வச்சு முடிச்சிருக்கோண்டா ஒரே நாள்ல. இப்போ இதனால வந்துட்டு இப்போ குவாலிஃபயர் 1 குவாலிஃபயர் 2க்கு வந்து ரிசர்வ் டேவே கிடையாது. ஸோ நேற்று மழை பெஞ்சிருந்தா பஞ்சாப் ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிருப்பானுங்க. அண்ட் இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஃபைனல் வந்து டியூஸ்டேல வருது. ஸோ அது இதெல்லாம் இவனுங்க ஒழுங்காக பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அழகா சண்டே வச்சு முடிச்சிருக்கலாம். ஸோ அகைன் பிசிசிஐ சல்யூட். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் பார்த்துட்டு இருந்தா வந்து பஞ்சாப் வந்து அகமதாபாத்ல இது வரைக்கும் தோத்ததே இல்லையாமா. இவங்க மும்பை ஜெயிச்சதே இல்லை. எல்லாமே கன்சிடர் பண்ண பஞ்சாப் நேற்று ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் விக்டரி தான். அது வந்து இல்லை பழைய பஞ்சாப் கிங்ஸ்லாம் இதை எதிர்பார்க்க மாட்டோம் சுத்தமா. பிளே ஆஃப்ல எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அது வேற விஷயம். நாளைக்கு வந்து நிறைய அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி கோலிக்கு வந்து ஐபிஎல் கப்பு தேவை. ப்ளஸ் ஐயருக்கு வந்து போன வாட்டி கோலி கொஞ்சம் கொழுப்பு கூதியா பண்ணிட்டு இருந்தாரு ஜெயிச்சுட்டு. அது போயிட்டு இருந்துச்சு. அது கடைசியில் பேட்டை கொடுத்தான்னு சொல்லி கோலி ஃபேன்ஸ் டக்குன்னு எங்கிருந்து எடுத்துலாம் இந்த வீடியோ டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துட்டு விட்டாங்க எவிடன்ஸ். இப்போ டிகேயும் ஆர்சிபியில் வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கான் டீமை ஓவரால். ப்ளஸ் சிமிலர்லி அந்த சைட் பாண்டிங் வந்து நல்ல டீமை மாற்றி அக்ரெசிவ் டீமாக வச்சுருக்கானுங்க 2 டீமுமே. அண்ட் இப்போ டீம்ஸ் லைக் மும்பை சிஎஸ்கேக்கெலாம் என்ன இதுனா லைக் இஃப் நீ ரொம்ப உன்னோட ஓல்டு வேஸ்ட்லேயே ஸ்டக் ஆயிருந்தனா அது ஒர்க் அவுட் ஆகாது. நீ கேமோட எவால்வ் ஆகிட்டு தான் இருக்கணும். ஸோ அது ஒரு லெசனாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. மும்பை இந்தியன்ஸ் ஜோத்தரில் வந்து இருக்கிறதே சோகமாக இருக்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன். ஐயோ அச்சோ அவரா பங்காளிங்க 6வது கப் அடிக்கா விட மாட்டா டே அவன் ரைவல்ரா. ஸோ மும்பை ஃபேன்ஸோட சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சோகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மும்பை அவுட் ஆனதில். இப்போ தலையை டர்பனை கட்டிக்கிட்டு பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து அவர் வந்து எல்லா கிரிட்டிக்ஸையும் ஒன்றா ஷட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலி அவனே லைக் கேகேஆர் ரீடைன் பண்ணாதப்போ எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுச்சு.
ஏன்னா லைக் எங்களுக்கு அவனை ரீடைன் பண்ணா மற்றவனுக்கு ரீடைன் பண்ண காசு இருக்காது, ப்ளஸ் ஸ்குவாட் கன்ஸ்ட்ரக்ஷன் கஷ்டமாயிடும். பட் ஆனா அப்படியே ஒருத்தர் நினைச்சியா வெங்கடேஷ் ஐயரை இவ்வளவு அதுதான் ஸ்ரேயஸ் ஐயர் ரீடைன் பண்ணாதது எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல வெங்கடேஷ் ஐயர் இவ்வளவு கொடுத்து வாங்கினது தான் பிரச்சனை. வெங்கடேஷ் ஐயர் வந்து கொஞ்சம் ஏன் அண்டர் ரேட்டடா போயிட்டானா, அங்க ஃபர்ஸ்ட் டைம் டெல்லியில இருக்கும் போது பாண்டிங் தான் இருந்தான்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இங்கே கேகேஆர் இருக்கிறப்போ கரெக்டாக கம்பீர் போன சீசன் தான் வந்தான். ஸோ அது எல்லாமே அப்படி போனதுனால அப்படி கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. அவனுக்கு ஷேடோ ஆகிட்டான், பின்னாடி போயிட்டான். ஸோ இந்த வருஷம் காமிச்சிட்டான் லைக் ஆன் ஃபீல்ட் டிசிஷன்ஸ், கேப்டன்சி வந்து எவ்வளோ முக்கியம்ன்ட்டு. லைக் இதுவே 6 அன்கேப் பிளேயர் வச்சுட்டு வேறு எவனாச்சும் டீமை வந்து ஃபைனல் எடுத்துகிட்டு வந்திருந்தானுங்கன்னா கண்டிப்பாக உறிஞ்சி தள்ளியிருப்பானுங்க. லைக் இப்போ சப்போஸ் தோனி, ரோஹித் அவர் கோலி பண்ணியிருந்தானுங்கன்னா அது கண்டிப்பாக உறிஞ்சி தள்ளியிருப்பானுங்க. அண்ட் அது ஸ்ரேயஸ் ஐயர் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் ஹியூஜ் டீல் ஆக்சுவலி. அண்ட் நாளைக்கு மேட்ச் வந்து ஏதோ சரியான சீன் இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. வேர்ஸ்ட் கேஸ் வந்து ஸ்டேடியம் இடிஞ்சு விழுந்துரும்னு நினைக்கிறேன் இந்த 2 டீம். எனக்கு ஒரே எரிச்சல் வந்து ஏன்டா அகமதாபாத்தில் கொண்டு போய் வச்சானுங்க ஸ்டேடியம் வச்சு ஃபைனலில் அது மயிர் மாதிரி கொண்டாங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல அப்படியே ஃபீல் இருக்கிற மும்பையில் கூட வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் மேட்ச். அகமதாபாத்ல இருக்கிற மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு தான் சவுத்தில் இருந்த மேட்ச் எல்லாம் நார்த் கொண்டு போனாங்க. என்ன நடந்துச்சா? நாளைக்கு யார் இம்பார்ட்டண்டா இருப்பாங்கன்னு நினைக்கிற மேட்ச்ல? இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போறாங்க. யார் இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுவாங்க? வாவ், நல்ல क्वेश्चन. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அகைன் பவுலிங் யூனிட் தான் இருக்கும். எஸ்பெஷலி டாப் 2 பவுலர்ஸ் புவி அண்ட் ஹைசல்வுட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க எக்கானமி பற்றிலாம் நான் பேச வரல, பட் இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுக்கிறது. யூஸ்வலி பிபிகேஎஸ்க்கு வந்து பார்த்தோன்னா டாப் 3 ஆர்டரே எப்படி இருக்குன்னா அடிக்க தான் பார்ப்பாங்க. அவங்க கட்டையெல்லாம் போடவே மாட்டாங்க. அண்ட் தே டோன்ட் கேர் அபவுட் இட். அவங்க ரன் ரேட் தான் அந்த டாப் 6 ஓவரில் இது பண்ண பார்ப்பாங்க. அந்த டைம் ஆப்போனன்ட் டீம் வந்து கண்டிப்பாக 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்க தயாலையும் உள்ளே கொண்டு வந்து ஸ்விங் ஆகிற பட்சத்தில் விக்கெட் எடுத்துட்டு அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக அன்னைக்கு எப்படி ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்தாங்களோ அந்த மாதிரி மிடில் ஆர்டர்ஸ் பேட்டிங், இந்த மிடில் ஓவர்ஸ் ரொம்ப குரூஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபார் அதர் ஆர்சிபி ஒரு டாப் பவுலர்ஸ் குரூஷியலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைடு அவங்களுக்கு பார்த்தா பேட்டிங் யூனிட்டாக தான் இருக்கும். அன்னைக்கு அவங்க பேட்டிங்கில் சொதப்பாமல் 200 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா we chased 230 and went into இதுதான். பட் ஸ்டில் அது எப்போதுமே நடக்கும்னு சொல்ல முடியாது. பஞ்சாப் அளவுக்கு ஆர்சிபி கிட்ட அவ்வளோ ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைன் அப் இருந்தான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டாப் ஆர்டர் ஸ்டப்புன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ஷாட் எப்போதுமே அவுட் ஆகுதான். கோலியும் அவுட் ஆயிட்டாங்கிற பட்சத்தில் இவரும் 2 மேட்ச் தான் ஆடிருக்கான். ஜிதேஷ் சர்மாவும். இவன் டேவிட் வந்துட்டானா திரும்ப? டிம் டேவிட் நாளைக்கு தான் சொல்லுவானுங்க. நாளைக்கு தான் தெரியும். ஐ திங்க் டேவிட் வந்து அது ஒரு பூஸ்டா இருக்கும் ஆர்சிபிக்கு. லைக் லிவிங்ஸ்டன் நல்ல ஒரு பூஸ்டா இருக்கும். நம்பிக்கை இல்ல அவ்வளோ. லிவிங்ஸ்டன் இருக்கிறதுனால தான் சொல்றேன் இது ஆர்சிபியோட பேட்டிங் லைன் எனக்கு குர்லாம் பாண்டியால மேல கூட நம்பிக்கை இருக்கு. அவனாச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் கட்டையை போட்டு அவன் எப்பயுமே இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல ஆடுவான். குர்னால் பாண்டியா வந்து கிளட்ச் ஸ்ட்ரோக் பண்ண மாட்டானுங்க. பாண்டியா ஸ்ட்ரோக் பண்ண மாட்டானுங்க. ஐ அக்ரி. நீ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்ட. அண்ட் அதர் தென் தட் ஐ திங்க் நாளைக்கு இங்கிலீஷோட பெரிய ரோல் ப்ளே பண்ணுவான்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் வர்சஸ் ஹேசல்வுட் வந்து யார் ஜெயிக்கிறானுங்களோ அதுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும். இங்கிலீஷ் அதான் எல்லா மேட்சும் இங்கிலீஷ் என்ன பண்ணுறான்னா பெரிய ஸ்கோர் அடிக்கலனா கூட ஒரு 12 பால் 30, 15 பால் 35 அந்த மாதிரி பண்ற ரோல அழகா அடிச்சுட்டு போயிடுறான். அண்ட் அப்படியே அது அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்து அதை வச்சு ஆடிடுறானுங்க. 2 டீமே நாளைக்கு சேசிங். ஐ திங்க் டாஸ் ஆல்சோ பிளேஸ் அ பிக் ரோல். அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தேன்னா ஐ திங்க் சையத் முஷ்டக் அலி ட்ரோஃபிலையும் இதே ஃபைனல் தான். ரஜத் பட்டிதார் வர்சஸ் ஸ்ரேயஸ் ஐயர் தான் இருந்துச்சாமா. ஸோ அதுவும் ரீக்ரியேட் ஆகுது. அண்ட் ஐ திங்க் ஃபார் அ சேஞ்ச் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஐ மீன் ஆப்வியஸ்லி ஆர்சிபி ஃபேன்ஸுக்குலாம் நர்வஸாக இருக்கும். பட் எனக்குலாம் ஜாலியாக இருக்குது வெளியே இருந்து பார்க்குறதுக்கு. 2 டீம் சமத வேலை டீம் நடிச்சு காட்டு லிட்டரலாக அதை மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஃபைனல் ப்ரெடிக்ஷன் என்ன நாளைக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? நான் ப்ரெடிக்ட் பண்ணது ஓரளவு கரெக்டா வரதுனால நான் ஆர்சிபி ஜெயிக்கும்னே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் பிவிகேஎஸ் வரும்னு. வெல் நான் ஜெயிக்கிறது தப்பா? நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது தப்பா வருது. எனக்கு பஞ்சாப் தான் ஜெயிக்கணும். ஆனால் ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்க நினைக்கிறேன். நாளைக்கு சோழி முடிச்சு ஹேசல்வுட் வந்து ஐயர் 4 வாட்டி எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் ஃபார் லைக் 11 or 13 ரன்ஸ். பஞ்சாப் வச்சா நல்லா இருக்கு. பாண்டிங் இருக்காரு, ஐயர் இருக்கான். பட் ஐயா அவங்கள விட்டீங்க யாரா ப்ரீ டிசென்ட்டா? வெல் வாரிசுல வர அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொன்னவர் இவரு. ஐயோ மாமாடா அப்படி சொல்ல. நான் எப்படி சொல்றேன்னா நல்லாதான் இருப்பா. பெண்களை வந்து நான் பார்த்து அப்படியே ஜட்ஜ் பண்ண மாட்டேன் லுக்ஸ்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால நான் ஏன் அதுல வாரிசு சொன்னேன்னா அந்த வாரிசுல அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. அதனால வந்து அதுக்கு சொன்னேன்.